ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் அண்ட் ஜியோ ஏர் ஃபைபர் புது கனெக்ஷன் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா என்ன பிரைஸ், அதாவது பேசிக்கா எடுத்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜியோ ஃபைபர் கனெக்ஷனோட அன்பாக்சிங் பார்க்க போறோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு சொல்லி ஓவராலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா நீங்க எடுக்கணும் அப்படின்னா பேசிக் கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்ன பிரைஸ், அதோட ஸ்பீட் டெஸ்ட், அதோட அன்பாக்சிங் பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் பிளாக்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சோ அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஜியோ ஃபைபர் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோ வந்து ஜியோ ஃபைபர் வந்து பிரைஸ் என்ன, ஏர் ஃபைபரோட பிரைஸ் என்ன, அதோட அன்பாக்சிங், அதோட செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நீங்க வந்து ஏர்டெல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? அது ஒரு 20-25 நிமிஷம் வரும். ஃபுல் டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபரோ அல்லது ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுப்பாங்க, நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலா போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் ப்ராப்பரா நீங்க எடுக்கணும் அப்படின்னா என்ன பிரைஸ் ஆகும், அதுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க, இதுக்கு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்கா, ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஓவராலா ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். அன்பாக்சிங் பிளஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஜியோ பொறுத்த வரைக்கும் 10 MBPS, அதாவது 10 MBPS பேக்கப் பிளான் ஒன்று வச்சிருக்காங்க, சரிங்களா? அதுல இருந்து 1 GBps வரைக்கும் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்க போறது வந்து 30 MBPS பார்க்க போறோம். அதே மாதிரி 100 MBPS பார்க்க போறோம். ஏன் 30, 100 பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ஜியோ ஃபைபருக்கும் பொருந்தும், ஏர் ஃபைபருக்கும் பொருந்தும், சரிங்களா? இதே அமௌண்ட் தான். ஸோ நம்ம பார்க்க போற ரெண்டு பிளானுக்குமே வந்து ஒரே பிரைஸா தான் இருக்க போகுது. ஃபைபருக்கும் அதே பிரைஸ் தான், ஏர் ஃபைபருக்கும் அதே பிரைஸ் தான். என்ன மாறுபடும் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது மேல வந்து ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு ரவுட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஜியோ ஃபைபர் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட்ல இருந்து, உங்க ஸ்ட்ரீட் போஸ்ட்ல இருந்து ஒரு ஒயர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வச்சு தருவாங்க. ஸோ இதுதான் டிஃபர் ஆக போகுது. மற்றபடி பிரைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ, இல்ல ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ, அல்லது ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் அல்லது ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ டேரக்டா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஏரியால இருந்தாலும் உங்களால பண்ணிக்க முடியும். ஒரு சில ஏரியால வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்ல, இப்போ ஃபைபர் கனெக்ஷன் இல்ல, ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் மஸ்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நான் சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, இதோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் பாத்துருவோம், சரிங்களா? 30 MBPS எடுத்தா என்ன பிரைஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நீங்க 30 MBPS பாத்தீங்க அப்படின்னா 599 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. பட் வந்து ஜிஎஸ்டி இல்லாம வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 18% ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 707 ரூபாய் வரும். இந்த 707 ரூபாய் இருக்கு இல்லையா, 707 ரூபாங்கிறது ஜிஎஸ்டி சேர்த்து நான் சொல்றேன். இந்த 707 ரூபாங்கிறது ஒரு மாசம் ரெண்ட். இதை பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்கூட்டியே அட்வான்ஸா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஓவராலா 707 மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4242 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் 30 MBPS எடுக்கணும் அப்படின்னா ஃபைபரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் 4242 ரூபாய் நீங்க பே பண்ணணும். இதே ஏர் ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னா சேம் பிளான் தான், 599 பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்துக்கிடுங்க, 707 ரூபாய். இது பாத்தீங்க அப்படின்னா 3 மாச கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 6 மாச கனெக்ஷன் தான் எடுக்க முடியும். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து 3 மாச கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். சோ வந்து 707 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏர் ஃபைபருக்கு நான் சொல்றேன் 2121 ரூபாய் வரும், சரிங்களா? சோ ஓவராலா நீங்க ஏர் ஃபைபர் வேணும் அப்படின்னா 2121 ரூபாய் பே பண்ணும். ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 4242 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? சோ ஓவராலா உங்களுக்கு என்ன கனெக்ஷன் வேணுமோ அதுக்கு நீங்க பே பண்ணிருங்க, சரிங்களா? பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன்ங்கிறது ஃபைபருக்கு ஒரு மாதிரியும் ஏர் ஃபைபருக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது மேல ஒரு ஆண்டனா வைப்பாங்க, ரிசீவர் ஆண்டனா வைப்பாங்க, கீழே வந்து ஒரு 5G ரவுட்டர் வந்து வைப்பாங்க. இந்த ரவுட்டர், ஆண்டனா, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எல்லாத்துமே ஃப்ரீ தான், சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான், அந்த ரவுட்டரும் ஃப்ரீ தான், சரிங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபைபருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ல இருந்து, உங்க ஏரியா ஸ்ட்ரீட்ல இருந்து போஸ்ட் கம்பத்துல இருந்து ஒரு ஒயர் வரும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான். அதுக்கு ஒரு 5G ரவுட்டர் கொடுப்பாங்க, அதுவும் ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏர் ஃபைபருக்கும் செட்டப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, நார்மல் ஃபைபருக்கும் 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதோட இன்டர்நெட் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 30 MBPS, சரிங்களா? அப்லோடும் 30 தான் கிடைக்கும், உங்களுக்கு டவுன்லோடு 30 தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏர் ஃபைபருக்கும் சேம் தான், 30 தான் கிடைக்கும். அதே மாதிரி அப்லோடு 30, டவுன்லோடு 30 தான் கிடைக்கும். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடா நீங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 1000 GB தான் ஒரு நாளைக்கு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டர்நெட் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா ஃபைபர் செலக்ட் பண்ணிக்கிறதா நல்லது. ஃபைபர் இல்லாத இடத்துல மட்டும் நீங்க ஏர் ஃபைபர் எடுத்துக்க முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல் இருக்கும், சரிங்களா? 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ங்கிறது எல்லா லாங்குவேஜும் சேர்த்து, தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு ஓவராலா 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து இருக்கும். குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து ஒரு 70 தமிழ் சேனல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா HD சேனல் வந்து ஒரு 10 HD சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க.
இது ஏர் ஃபைபருக்கும் பொருந்தும், நார்மல் ஃபைபருக்கும் பொருந்தும். இதுல ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 12க்கும் மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஓடிடி சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்க முடியும். ஒரு சில முக்கியமான ஓடிடி மட்டும் இருக்காது. அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸும் இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த 12 ஓடிடி கொடுத்துருக்காங்க இல்லையா, மெயினா பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட், இந்த ஹாட் ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரே ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் நீங்க லாகின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4 டிவைஸ் அல்லது 5 டிவைஸ் வரைக்கும் லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஜியோ ஃபைபர் எடுக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது ஏர் ஃபைபர் எடுக்கிறீங்க அப்படின்னாலோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து தானே வாங்குவீங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பர் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்க பிரதருக்கோ நீங்க ஷேர் பண்ணி அதில் லாகின் பண்ணி ஓடிபி மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா போதும். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அவரும் அதை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இவங்க கொடுக்குற ஓடிடி வந்து ஒரு 4 அல்லது 5 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் வந்து 2 டிவி அல்லது 3 டிவி இருக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு டிவி இருக்கலாம். இப்போ ஒரு டிவிக்கு மட்டும் அந்த ஆண்ட்ராய்ட் செட் பாக்ஸ் வந்து வச்சிருப்போம். இன்னொரு டிவிக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கனெக்ஷன் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு செட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த டிவி ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சு அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜியோ டிவி பிளஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன டிவி பாக்குறீங்களோ அதே டிவிலாம் அதுலயும் பார்க்க முடியும். இன்னொரு டிவிலையும் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அதுலயும் பார்த்துக்க முடியும். ஆனா மஸ்டா இன்டர்நெட் வந்து ஒரே இதுல கனெக்ட் ஆகும். ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நீங்க ஆடனா வந்து நீங்க ஒரு இன்னொரு செட் பாக்ஸ் 200 மாசம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க டிவி கூகுள் டிவியா இருக்கும் பட்சத்தில், ஆண்ட்ராய்ட் டிவியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்க்க முடியும். இல்ல நார்மல் டிவியா இருந்துச்சு, ஸ்மார்ட் டிவியா இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இன்னொரு செட் பாக்ஸ், அதாவது இன்னொரு செட் பாக்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்னொரு செட் பாக்ஸ் எடுக்கும் போது, புது கனெக்ஷன் எடுக்கும் போது, இப்போ ஆல்ரெடி நீங்க ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிருக்கீங்க அல்லது ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு செட் பாக்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 1000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் மந்த்லி 200 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க ஒரு கனெக்ஷனை வச்சு இன்னொரு கனெக்ஷன் பார்த்துக்க முடியும். பட் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா இருக்கணும், இன்டர்நெட் வந்து கனெக்ட்ல இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்களே, இந்த ரவுட்டர் மூலியமா அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இந்த ரவுட்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டிவைஸ் கொடுக்க மாட்டாங்க, போர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி அன்பாக்சிங்ல பார்ப்போம். லேண்ட்லைன் டிவைஸ் வாங்க விருப்பம் இல்லாதவங்க ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு லாகின் பண்ணி நீங்க வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவரால் வந்து ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 6 மாசம் கனெக்ஷன் தான் எடுக்க முடியும். ஒரு மாசம் ரெண்டு வந்து 77 ரூபா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு 4242 ரூபா வரும். சரிங்களா? ஃபைபர் கனெக்ஷன் பேசிக் நீங்க எடுக்கணும் அப்படின்னா. பட் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். சேம் பிரைஸ் தான், சேம் காஸ்ட் தான், மந்த்லி லிமிட் எல்லாமே ஒன்று தான். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு 2121 ரூபா ஆகும். சரிங்களா? ஸோ ஓவரால் இதோட டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 100 MBPS எடுத்தா என்ன பிரைஸ்னு பார்த்துருவோம். 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா 899 ரூபா வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1061 ரூபா வரும். 1061 ரூபாங்கிறது ஒரு மாசம் ரெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். நீங்க 30 MBPS பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த் கனெக்ஷன் மட்டும் தான் ஒன்லி எடுக்க முடியும், 3 மாசம் எடுக்க முடியாது. பட் வந்து 100க்கு வந்து 3 மாசம் கனெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து 1061 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 3 மாசம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3183 ரூபா வரும். சரிங்களா? 3183 ரூபாங்கிறது 3 மாசத்துக்கான கனெக்ஷன். சரிங்களா? 3183 ரூபா நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறம் பில் ஜெனரேட் ஆகும்போது 1061 ரூபா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5G ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 100 MBPS, அப்லோட் 100 தான், டவுன்லோட் 100 தான். அதே மாதிரி உங்களுக்கு லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடா உங்களால இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பா தமிழ்ல வந்து 70 டிவி சேனல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா HD சேனல்ஸ் வந்து ஒரு 10 HD சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கும் 12க்கும் மேற்பட்ட OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. OTTங்கிறது ஒரு டிவைஸ்ல மட்டும் இல்லாம 4-5 டிவைஸ் வரைக்கும் லாகின் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்னென்ன OTT கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போறேன். சரிங்களா? முக்கியமான OTT வந்து அமேசானும் நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதன் மூலமா உங்க டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணி பேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதை லாகின் பண்ணி வாய்ஸ் கால் உங்களால பேசிக்க முடியும். ஸோ ஓவராலா 3183 ரூபா அப்படிங்கிறது 3 மாசம் கனெக்ஷன் தான் எடுக்க முடியும். 100 MBPS வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். இது 3 மாசத்துக்கு அப்புறம் 1061 ரூபா நீங்க மந்த்லி பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் இருக்கு. ஜியோ ஏர் ஃபைபர் 100 MBPS எடுக்கணும் அப்படின்னா 2121 ரூபா பே பண்ணா போதும். சரிங்களா? 2121 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 1.5 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள தான் வரும். 3 மாசம் வருது இல்லையா, அதுக்கு பதிலாக வேலிடிட்டி வந்து குறையும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜியோ ஃபைபர் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா லிமிடெட் ஏரியாக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில ஏரியால வந்து அந்த போஸ்ட் அவைலபிளா இல்லாம இருக்கும்.
அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஜியோ ஏர் ஃபைபர் பண்ண முடியும். ஜியோ ஏர் ஃபைபர் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு சில ரிக்வயர்மெண்ட் இருக்கு சரிங்களா. 5G வந்து அங்கே அவைலபிள் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் ஜியோ ஏர் ஃபைபரும் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா. இப்போ வந்து இதோடைய அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுப்பாங்க, அது ரவுட்டர் எப்படி இருக்கும், அது 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லி ஓவராலா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே 2 டிவைஸ் கொடுப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ், இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ரவுட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுட்டர் பாத்தீங்க அப்படின்னா டுவல் பேண்ட் ரவுட்டர், 5G 4G ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் ஒயர் போயிட்டு வெளியே அவுட்புட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் சரிங்களா. இந்த ஒயர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ல இருந்து வரும். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே போகும். ஸோ இதுதான் ஜியோ ஃபைபர் ஒயர் சரிங்களா. இந்த டெக்னீஷியன் வராங்க இல்லையா, அந்த டெக்னீஷியனே வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு மிஷினில் வச்சு மெல்ட் பண்ணி உங்களுக்கு ஷீல்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து ஆப்டிக்கல் கேபிள் ஒயர் சரிங்களா. ஸோ இந்த ஒயரை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவுட்டரை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இந்த ரவுட்டரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைபர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓகே, ரவுட்டருடைய பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஜியோ ஏர் ஃபைபர் எடுத்தீங்கன்னா அதோடைய ரவுட்டர் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணோடனே அதோடைய புக்லெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே ஜியோடைய ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோடைய ஏர் ஃபைபர் ரவுட்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருந்தோம் சரிங்களா. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரவுட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு கேப் மாதிரி, ஐ மீன் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, ஸ்டாண்டு மாதிரி வந்து டேபிளையும் வச்சுக்கலாம், இல்லை ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் ஒயர் சரிங்களா, இது வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1 மீட்டர் லென்த்துக்குள்ளே இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இதையும் செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து ஜியோலேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து இதையும் வச்சுருவோம். ஸோ ஓவராலாக பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த RJ45 கேபிள் பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் சரிங்களா. உங்கள் ரவுட்டில் இருந்து உங்கள் செட்டாப் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது 1 மீட்டர் லென்த் இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோட அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 பின் அடாப்டர் தான் சரிங்களா. இது வந்து ஒரு 1.5 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட பின் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு பின் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இதோட வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் தான். பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இன்வெர்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சைன் வே இன்வெர்டர் இருந்தாலும் சரி, பியூர் சைன் வே இன்வெர்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வெர்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ பவர் கட் ஆச்சு அப்படின்னா இன்வெர்டர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 1.5 செகண்ட் 2 செகண்ட் ஆகும் சரிங்களா. அந்த டைமில் வந்து இப்போ 2 ஃபிளக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடாப்டரே இல்லாமல் டேரெக்டாக ஃபிளக்காக இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபிளக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கட் ஆகும். கட் ஆகும் போது என்ன ஆகும்னா இன்டர்நெட் வந்து ட்ராப் ஆகும். பட் வந்து இதில் என்ன ஆகும்னா உங்கள் பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து இங்கே வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ண விடாமல் இந்த அடாப்டர் பார்த்துக்கும். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இது பவர் கட் ஆனாலுமே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து இதை ரவுட்டர் வந்து ஆஃப் பண்ண விடாது. ஸோ இந்த அடாப்டர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இந்த அடாப்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி ஃப்ளக் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி இதோட லென்த் வந்து ஒரு 1.5 மீட்டர் பக்கம் லென்த் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டருக்குள்ளே இருக்கும். இந்த கேபிள் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்லேருந்து வருது இல்லையா, அந்த ஃப்ளக்கை வந்து இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி லென்த் வந்து ஒரு 1 மீட்டருக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடைய ரவுட்டர் வந்து பார்த்துருவோம். அந்த ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து ஜியோன்னு எழுதியிருக்கும். இது வந்து ஜியோ ஃபைபருக்கான ரவுட்டர். ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ரவுட்டர் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இண்டிகேஷன் லைட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கனெக்ஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஃபைபர்லையோ இல்லை ரவுட்டர்லையோ ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் லைட்டாக வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் எரியும், இல்லை அப்படின்னா ரெட் கலர் லைட் ஒர்க் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான போர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் சிம்பிள் போட்டிருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். அந்த நம்பர் மூலிமா உங்கள்கிட்ட லேண்ட்லைன் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி உங்களால் லேண்ட்லைன் வந்து அன்லிமிட்டடாக வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். உங்ககிட்ட லேண்ட்லைன் டிவைஸ் இல்லைங்கிற பட்சத்தில் ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்குது சரிங்களா. அந்த ஆப்பில் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்க முடியும். அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறீங்க அப்படின்னா பிரதர் ஒரே ஒரு லேண்ட் போர்ட் தானே இருக்குது, ஒன்று தான் கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறீங்க.
இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே நம்பரில் இப்போ மே வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுருக்கலாம் அல்லது கீ வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். இப்போ இந்த லேண்ட் போட்டிருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு கேபிள் எடுத்து ஸ்பிட்லர் போட்டுக்கலாம். ஸ்பிட்லர்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. அது போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஒரே நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து பண்ணாலும் ஒரே நம்பர் தான் போகும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் அவுட்புட் இருக்குது. சரிங்களா. 4 அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் ஒயர் இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி இன்டர்நெட் ஒயரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்க்கோ அல்லது உங்கள் பிசிக்கோ அல்லது உங்கள் சிசிடிவி கேமராக்கோ அல்லது உங்களுடைய இப்போ இந்த 4K செட்டாப் பாக்ஸ் இவங்களே கொடுக்குறாங்களே அந்த செட்டாப் பாக்ஸில் கூட டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 USB போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பென் ட்ரைவோ அல்லது ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்குது. சரிங்களா. அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி இதில் பென் ட்ரைவ்லையோ அல்லது ஹார்ட் டிஸ்க்லையோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்நெட் வந்து ஃபர்தராக ஒர்க் ஆகலை, ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் நான் சொன்ன மாதிரி அந்த போர்ட் இருக்கு இல்லையா, 12 வோல்ட் அடாப்டருக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இதில் போர்ட்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஒரு வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போர்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட்டர் போட்டு ஒன்றுக்கும் அல்லது அதுக்கும் மேற்பட்ட லேண்ட்லைன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா வந்து உங்கள் டிவைஸ்க்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டில் வந்து ஆப்டிக்கல் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணும். இந்த எல்லோ கலர் ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் வந்து இந்த ரவுட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுலேயே வந்து ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க் வந்து அந்த கீழே வந்து வச்சு லாக் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். லாக் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து அப்படியே உள்ளே சுற்றிட வேண்டியதான். ஸோ ஒயரை ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த வழியை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு வந்து ஒரு எக்ஸிட் இருக்கும். ஸோ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை லாக் பண்ணி மூடிடலாம். இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு லாக் இருக்குது. ஸோ இந்த லாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வச்சு உள்ளே வச்சு லாக் பண்ணிடணும். ஓகே, நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் டேபிளில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி கூட வச்சுக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். சரிங்களா. அதில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணியோ இல்லை வாலில் வந்து ஆணி அடிச்சுட்டு கூட நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வருது இல்லையா, ஃபைபர் ஒயர், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டர் பாக்ஸ் ஒன்று போடணும். ஸோ அந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வருது, அந்த ஒயர் வந்து உள்ளே போய் உள்ள ரவுண்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கனெக்ட் பண்ணி எக்ஸிட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இதை வந்து நீங்கள் வாலில் வந்து மாட்டி வச்சுக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இப்போ இந்த ரவுட்டர் எங்கேயே நகர்த்தி டேபிளில் வைக்கிறீங்க, நகர்த்தி எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒயர் டேமேஜ் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ண உடனே அதுலேயே வந்து ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ ஸ்ட்ரீட்லேருந்து வருதில்ல அந்த ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரீட்லேருந்து வர்ற ஃபைபர் ஒயர். சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர்லேருந்து வர்ற ஒயரு. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ளிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் தான் அந்த கன்வெர்ட்டர் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கட் பண்ணோம்னா நம்ம ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே விட்டு நீங்கள் இந்த ஒயர்லாம் வந்து லாக் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் சின்ன நாபமாக இருக்கும். இந்த நாபை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சு லாக் பண்ணணும். ஓகே, ஓவராலாக ப்ராப்பராக நம்ம லாக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதில் வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து வாலில் மாட்ட போகிறீங்க இல்லை வுட்டு ப்ளைவுட்டில் மாட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆணி அடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு ஆணி அடிச்சிக்க முடியும். சரிங்களா. சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆணியோ இல்லை வேறு எங்கேயோ ஹேங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் லாக் ஆகிடும். ஓகே, ஓவராலாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஆப்டிக்கல் கேபிள் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் இங்கே மேலே வந்து சின்ன நாப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த நாப் மாதிரி இருக்கிறத வந்து இந்த ஹோல்ஸில் வந்து வச்சு லாக் பண்ணணும். ஓகே, லாக் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஃபைபர் கனெக்ஷனுடைய செட்டப் அவ்வளோதான். சரிங்களா. ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வருது, உள்ளே போகுது, ஒரு கனெக்டர் போட்டிருக்கோம், அதன் மூலிமா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலிமா வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ரவுட்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை ப்ளக் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு வந்து இதுக்கு டேரெக்டாக வந்து சுவிட்ச் மட்டும் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரவுட்டரில் ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து இந்த ப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ரெட் கலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கான்ஃபிகரேஷன் ஆகிறதுக்காக ரெட் கலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கிரீன் கலர் லைட்டாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி முடியிருக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இது செப்பரேட்டாக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னாலே 2 டிவைஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுட்டு கொடுப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனல் 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் உங்களால் பார்த்துக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன். எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ் மேலே அடிச்சு தர மாட்டாங்க. மேலே வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் மாதிரியோ இல்லை ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் மாதிரியோ மேலே வந்து ஒரு டிடிஹெச் அடிச்சுட்டு அதன் மூலியமாக கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் இதில் மூலிமா வைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் டிவிலாம் சன் டிவிலாம் பார்க்கணும் அப்படின்னா நெட்டில் தான் பார்க்க முடியும் சரிங்களா. ஆன்லைன்லேயே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே அதோடைய புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடைய செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் இருக்கும், ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், வெயிட் ரொம்ப இருக்கவே இருக்காது. ஸோ வெளியே வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சில கேபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதையும் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரிமோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது HDMI கேபிள் வந்து ஒரு 1 மீட்டர் லென்த்துக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே உள்ளே இருக்காது. ஸோ ஓவராலாக HDMI கேபிள் எதுக்குன்னு தெரியும் சரிங்களா. இது வந்து HDMI போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கேபிள் செப்பரேட்டாக வச்சுருவோம். அதே மாதிரி இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வைஃபைலையும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் வந்து ஜியோ சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் வரும் சரிங்களா. இதை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரிமோட்டு. இது வந்து IR பிளாஸ்டர்லாம் எதுவுமே இருக்காது சரிங்களா. இது வந்து ப்ளூடூத்தில் வந்து பேர் ஆயிரும். இப்போ உங்கள் செட்டாப் பாக்ஸ் வந்து ப்ளூடூத்தில் பேர் ஆகிட்டு இப்போ நீங்கள் பக்கத்து ரூமில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிவி ரிமோட் வந்து இதில் பேர் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஒரே ரிமோட்டில் இப்போ டிவி ரிமோட் எப்படி பேர் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டுருந்தோம் சரிங்களா. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக டிவி ரிமோட் இதில் பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணோன்னே செட்டாப் பாக்ஸில் ஒரு ரிமோட் ஆன் பண்ணணும், டிவியில் ஒரு ரிமோட் ஆன் பண்ணணும் டிவி ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் டிவி ரிமோட் வந்து இதில் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ரிமோட்டில் வந்து டிவிக்கு அமுத்துனீங்கன்னா டிவி ஆன் ஆகிடும், செட்டாப் பாக்ஸ்க்கு இது அழுத்துனீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ஆன் ஆயிடும். ஸோ அது பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளே பாஸ் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணுவோம். இதில் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்கட் கீலாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இருக்குது. நீங்கள் வாய்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அவங்க பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த கண்டென்ட் பேரை சொன்னீங்க அப்படின்னாலே சர்ச் ஆகி உங்கள் டிவியில் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து AAA பேட்டரி தான் போட முடியும், AA பேட்டரி போட முடியாது. AAA பேட்டரி வந்து 2 நீங்கள் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஓவராலாக ரிமோட்டுங்கிறது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாலாம் இல்லை. இப்போ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்க்குலாம் ஒரு ரிமோட் கொடுப்பாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ 4K செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் சரிங்களா. கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொசமசன்னு எந்த ஒரு பட்டனும் கொடுக்க மாட்டாங்க, பட்டனே இதில் எதுவுமே இருக்காது. இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இது வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இண்டிகேஷன் லைட் மட்டும் இருக்குது. இந்த லைட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் ஒர்க் ஆகும், நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக, சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, ஹீட் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓவராலாக இதில் இவ்வளோ தான் இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பென் ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் போட்டு நீங்கள் மூவிஸ் எதாவது இருந்தால் வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி RJ45 கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து இதுக்கெல்லாம் கேபிள்லாம் அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் வெளியே வாங்க தேவையில்லை. அதே மாதிரி இன்டர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் கேபிள் வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 1 மீட்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் ரவுட்டர் வந்து கொஞ்சம் பக்கத்து ரூமில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது செட்டாப் பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேபிள் வந்து ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் வாங்கி நீங்கள் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4 கார்னருக்கு 4 புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வால் மவுண்ட்டும் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆணி வாலில் அடிச்சுட்டு நீங்கள் இதை வச்சு ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலாக ஜியோ நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலும் இதே செட்டாப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க, ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதே செட்டாப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை டிவி சேனல் வருதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரவுட்டர் வந்து ஆன் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த ரவுட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ கான்ஃபிகரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிரீன் கலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்நெட் கேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ இதுலேருந்து ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வருது, இந்த கேபிள் வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸில் போகுது. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு ஒயர் வருது, இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போகுது. சரிங்களா? ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் விஷயம். அதே மாதிரி இது வைஃபை ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் கவர் ஆகும்னு கேட்குறீங்க, ஒரு 15 மீட்டர் வரைக்கும் கவர் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா? 4Gல எப்படி ஒர்க் ஆகுது, 5Gல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீட் வந்து 150 Mbps யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 150 வந்து அப்லோட்லையும் கிடைக்குதா, டவுன்லோடிங் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துருவோம். அதே மாதிரி லேட்டன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணோடனே 4G 5G ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 5G நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னால தெரியும். ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 150 Mbps எடுத்திருக்கோம். நமக்கு வந்து 155க்கு மேலே தான் வருது. சரிங்களா? ஓகே, 155 வந்துருச்சு. டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 165 பக்கம் வருது. இப்போது இது 155 164 வருது இல்லையா? இப்போ இதில் லேட்டன்சி பார்த்திங்க அப்படின்னா 6 மில்லி வருது. திரும்ப நம்ம அகைன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு டிவைஸில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கு, இப்போ வேறு எந்த டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணல. இப்போ ஒரு 5 டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது இதோட ஸ்பீட் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? 100 Mbps மாறலாம், இல்லை 140 Mbps மாறலாம். இப்போ நீங்கள் டிவி வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா, செட்டாப் பாக்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 4Kல வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சன் டிவிலாம் பார்க்கணும் அப்படின்னாலே ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி தான் பார்ப்பீங்க. அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சன் நெக்ஸ்ட்டில் போய் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஓடிடியை பேஸ் பண்ணி தான் டிவி சேனல்லாம் ஒர்க் ஆகும். நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போது டாடா ப்ளே, ஏர்டெல் நார்மல் டிஷ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்குற மாதிரி இதில் பார்க்க முடியாது. ஸோ வந்து இது எல்லாமே ஓடிடியில் போய் தான் ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகும்போது உங்களுக்கு ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் மாற செய்யும். சரிங்களா? இப்போ 150 வந்துருக்கிறது 110 கூட வரலாம், அல்லது 100 கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பிரதர் வந்து 30 Mbps ஸ்பீட் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. 30 Mbps நல்ல ஸ்பீடு தாங்க. இப்போ 30 Mbpsல வந்து 4K வீடியோ வந்து 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ 3 டிவி இருக்குது அப்படின்னா 4K வீடியோ வந்து அட் அ டேத்தில் 3லையுமே பார்க்க முடியும். எந்த பஃபரிங் இஷ்யூ இல்லாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ வந்து 30 Mbpஸே உங்களுக்கு போதுமான கனெக்ஷன் தான். 150 அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஸ்பீடு. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஃபைல் ஏதாவது அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பீட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்லோடுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால 160 Mbps நமக்கு தேவைப்படுது. ஸோ ஓவராலாக நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னால இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. 2 டிவைஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் கொடுப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து டிஷ் தர மாட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல வந்து ரிப்பீட்டடாக டிஷ் வருமானு கேட்குறீங்க. டிஷ் வராதுங்க. இது வந்து வைஃபை இருக்கும் இதில். சரிங்களா? வைஃபைல கனெக்ட் பண்ணி உங்கள் டிவி வந்து நெட்டில் தான் பார்க்க முடியும். ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னாலே சன் டிவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சன் டிவி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக சன் நெக்ஸ்ட்டில் போய் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் விஜய் டிவி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஜய் டிவி வந்து ஹாட்ஸ்டாரில் போய் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஜி தமிழ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜி தமிழ் வந்து G5ன்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் போய் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி ஓடிடியை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் இவங்க வந்து 800க்கு மேற்பட்ட டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 800க்கு மேற்பட்ட டிவி சேனல் வந்து எல்லா லாங்குவேஜும் சேர்த்து. ஸோ வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஜியோ ஃபைபர் புக் பண்ணணும் அப்படின்னாலோ, ஜியோ ஏர் ஃபைபர் உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம், புக்கிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில ஏரியா வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்க முடியாத இடத்துல வந்து ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். ஏர்டெல் பிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ செப்பரேட் அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு DTH கனெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, அதாவது டாடா ப்ளே, சன் டைரக்ஷன், ஏர்டெல், வீடியோகான், அது மாதிரி எந்த DTH வேணும் அப்படின்னாலும் டேரெக்டாக நம்மகிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும். ஸோ டேரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே, இது பார்த்து இல்லைங்களா, உங்களுக்கு ஜியோ ஃபைபர் அல்லது ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஏர் ஃபைபரோ அல்லது ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் DTH கனெக்ஷன் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவரால் இவ்வளோ விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.